நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மே 23 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து இது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 2025ஆம் ஆண்டிற்கான நிதி ஆயோக் கூட்டம் எங்கே நடைபெற உள்ளது? எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டெல்லியில் தான் வந்து நடக்க போகுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ தமிழகத்தில் எத்தனை பறவை இனங்கள் உள்ளது? சரிங்களா? இப்போ ஒரு கணக்கெடுப்பு வந்து நடத்துகிறாங்க. அதில் வந்து தமிழகத்தில் எத்தனை பறவை இனங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 798 பறவை இனங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள். மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் சமீபத்தில் எத்தனை மருந்துகளுக்கு தடை விதித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஒரு 138 மருந்துகளுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள். சர்வதேச உயிர் பல்வகைமை மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சென்னையில் தான் வந்து நடந்துச்சு. அடுத்து பாருங்கள். தமிழகத்தில் எம்எஸ்எம்இ மூலம் எவ்வளோ கோடிக்கு ஏற்றுமதி நடந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக வந்து ஸோ எவ்வளோ ஏற்றுமதி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை கோடிக்கு வந்து ஏற்றுமதி நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3000 கோடி. அடுத்து பாருங்கள். உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மே 21. அடுத்து பாருங்கள். மக்கள் கல்விக் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட உள்ளது? மக்கள் கல்விக் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2025 தான் வந்து வெளியிட போகிறாங்க. மக்கள் கல்விக் கொள்கை பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து வெளியிட போகிறாங்க. 2025 வந்து வெளியிட போகிறாங்க. அடுத்து பாருங்கள். ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 2022 தான் வந்து தொடங்கினாங்க. இந்த ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கானது. சரிங்களா? ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா ஒரு 74% குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து வந்து முழுமையாக வந்து பெறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் பார்த்திங்கன்னா ஸோ 2022. அடுத்து பாருங்கள். சர்வதேச தேநீர் தினம் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மே 21. அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.